ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை 38வது நாள். காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு என்னோட பூஜையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். நல்லபடியாக பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு குட்டி கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பக்தியில் ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் நமக்கு எப்படி உணர்த்துறாரு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கடவுள் மீது பக்தி வைப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. அதில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு எந்த பேதமும் கிடையாது. நான் மட்டும் கடவுள் மீது அதீத பக்தி வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஆணவம் எப்போதுமே இருக்கக்கூடாது. அதை உணர்த்துற வகையில் ஸ்ரீ கிருஷ்ணர் நடத்திய திருவிளையாடல் தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். திரௌபதிக்கு இந்த உலகத்திலேயே கிருஷ்ணர் மீது அதிக பக்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஆணவமாக இருந்திருக்கு. அதனால பக்தியில ஆணவம் இருக்கக்கூடாது இல்லையா? இதை திரௌபதிக்கு உணர்த்தணும் அப்படின்னு கிருஷ்ணர் நினைச்சாரு. பாண்டவர்களில் வனவாசத்தின் போது திரௌபதி காட்டுல ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க திரௌபதியை பார்க்கறதுக்காக கிருஷ்ணர் போறாரு. கிருஷ்ணரை பார்த்ததும் திரௌபதிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள பார்க்க வர்றாரு கிருஷ்ணரு, இவ்வளோ தூரம் நடந்தே வர்றாரே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. உடனே திரௌபதி கிருஷ்ணரிடம், இவ்வளவு தூரம் நடந்து என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, உங்க கால்லாம் வலிக்குமே, கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க என்னோட குடிசையில அப்படின்னு சொல்லி நான் சுடு தண்ணி காய வைக்கிறேன், வச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திரௌபதியும் பீமனும் வெளியில ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீரை அடுப்புல வச்சு காய வைப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் தண்ணி சூடே ஆகாது. உடனே கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வெந்நீர் தயாராயிடுச்சா அப்படின்னு கேட்பாரு. உடனே திரௌபதிக்கு நடந்த எல்லாத்தையும் கிருஷ்ணர் கிட்ட சொல்லுவாங்க. உடனே கிருஷ்ணர் பீமன் கிட்ட அந்த பாத்திரத்துல இருக்கும் தண்ணீரை கீழே ஊத்து அப்படின்னு சொல்வாரு. பீமனும் அத கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை மீறாம அப்படியே செய்வாரு. அப்போ அந்த பாத்திரத்துல இருந்து ஒரு தவளை குதிச்சு தப்பிச்சு ஓடுமா. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இவ்வளவு நேரம் இந்த தவளை தான் தான் இறக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுச்சு. என்ன பிரார்த்தனை செய்யறவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. அதனாலதான் இவ்வளவு நேரம் தண்ணீரை சூடாகாம நான் வச்சிருந்தேன். அப்போதுதான் திரௌபதி நினைச்சு பாக்குறாங்க, ஒரு தவளையின் பக்திக்கு எவ்வளவு தூரம் வலிமை இருக்குது. இவ்வளவு நாளா நான் தான் கிருஷ்ணர் மீது அதீத பக்தி வச்சிருப்பதா ஆணவத்துல இருந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க நினைச்சு பாக்குறாங்க. உடனே கிருஷ்ணர் திரௌபதி கிட்ட சொல்றாரு, பக்தி யார் வைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. பக்தி எல்லோருக்கும் சமமானது தான். பக்தியில் ஆணவம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. தன்னால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாமே அவனே அப்படின்று பூரண சரணாகதி நாம அடையணும். பூரண நம்பிக்கை தான் அந்த பக்தி அப்படிங்கிறது. நம்ம பக்தியோட அடையாளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூரணமா நம்பிக்கையா இருக்கிறது தான் நம்மளோட முழுமையான பக்தி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. நம்ம கிட்ட இருந்து கடவுள் உண்மையான பக்தி மட்டும்தான் எதிர்பார்ப்பார். இதுல யாரு உயர்ந்தவங்க, யாரு அதிக பக்தி, யாரு கம்மி அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ நல்ல ஒரு கதை பார்த்தீங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் நான் நிறைய எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.